கடந்து வருவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய உதவி போதகர் இசைவானவர்கள் கொண்டு வருவாங்க. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மேம்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த காலை நேரத்திலும் கூட ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த ஆராதனையில் கடந்து வந்து தேவ நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததான சபையின் போதகருக்காகவும் தகுதியில்லாத என்னையும் தகுதிப்படுத்தி ஸ்தோத்திரம் தேவ வார்த்தையை தேவ சபைக்கு பிரசங்கிக்கும்படியாய் உதவி செய்த என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம செய்தியின் பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி செவித்து தொடர்ந்து வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். அல்லேலூயா. நீர் பெரியவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலேயும் கூட உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நீர் கிருபை பாராட்டின நல்ல தயவிற்காக நன்றி ஆண்டவரே. இதோ உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளே நாங்கள் சிறிது நேரம் தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு அடியேனை மறைத்து என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ அதை நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 5வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 5வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த வார்த்தைக்கு இணங்க ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்குள் ஆயத்தம் என்கிறதான ஒரு தலைப்பில் இருந்து இன்றைக்கி நம்ம தேவ செய்தியை நம்ம கேட்க போகிறோம். இதில் நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர தாவீதினுடைய ஆயத்தத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலே ஆயத்தமாகி உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்பதை சங்கீதக்காரர் இந்த இடத்துல சொல்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களை குறித்தும் இந்த 5வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. இதில் நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஒவ்வொரு தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல அப்படின்னா ஸ்தோத்திரம், அவர் தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறதான ஜனங்களை குறித்து என்ன செய்கிறாரு சொல்றாரு. ஸ்தோத்திரம். மார்க்கம் என்று சொல்லும் பொழுது வழி, துன்மார்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது தீய வழியில செல்லுகிறதான நபர்களை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறவராக இருக்கிறாரு. தொடர்ந்து வார்த்தைகளை வாசிக்கலாம். தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. 5வது வசனம். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். போதும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சங்கீதக்காரராகிய தாவீது ஸ்தோத்திரம் தன்னை குறித்தும் தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களை குறித்தும் என்ன செய்கிறாரு சொல்றாரு. அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக்கி காத்திருப்பேன். தொடர்ந்து 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆலயத்திற்குள்ளாக நான் பிரவேசித்து ஸ்தோத்திரம் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று சொல்றாரு. இப்படி தன்னை குறித்து சொல்லுகிறதான தாவீது அதே சூழ்நிலைகளில் அதே நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, தன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் துன்மார்க்கம் உள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க.
வீம்புக்காரராக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து 5வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அக்கிரமக்காரர்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஸ்தோத்திரம் ஒரு பாவ குணம்தான் அக்கிரமம். அல்லேலூயா. வெளியில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை போல இருப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் நிறைய வஞ்சனைகள் இருக்கும். இதுதான் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஸ்தோத்திரம் பாவ குணம், தீய செயல். இதுதான் அக்கிரமம். ஸ்தோத்திரம். அக்கிரமம் கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. தொடர்ந்து 6வது வசனத்தில் பொய் பேசுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க, இரத்த பிரியராக இருக்கிறாங்க, சூதுள்ள மனுஷர்களாக இருக்கிறாங்க. இப்பேற்பட்டதான ஜனங்கள் என்னை சுற்றிலும் இருந்தாலும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரராகிய தாவீது சொல்கிறாரு, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன், உம்முடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசித்து ஆயத்தமாகி ஸ்தோத்திரம் பயபக்தியுடன் என்ன செய்வேன், பணிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தாவீதினுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஆயத்தம் என்பது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதாவது ஜெயமுள்ள ஒரு காரியத்திற்கு இலக்கை அடைவது எப்படி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதோ, அதே போல் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு ஆயத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் காலையிலே ஆயத்தமாகிறதுனால, ஆலயத்தில் போய் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதனால ஸ்தோத்திரம் தொடர்ந்து யுத்தத்திற்கு அவர் கடந்து செல்லும் பொழுது அந்த யுத்தத்தில் தாவீது என்ன செஞ்சார் அப்படின்னா ஜெயத்தை என்ன செஞ்சார், பெற்றுக்கொண்டார். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம ஒவ்வொரு நாட்களை நம்ம வந்து ஸ்தோத்திரம் நம்ம கடந்து செல்லும் பொழுது ஸ்தோத்திரம் அந்த நாளின் தொடக்கத்தில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது காலையிலே தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருந்து செபித்து அந்த நாளை நம்ம தொடங்குவோம் என்றால் அந்த நாள் முழுக்க நமக்கு சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் ஜெயமாகவும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்க வேண்டாம். சங்கீதக்காரரை தாவீது சொல்றாரு, இப்பேற்பட்டதான ஜனங்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை பார்த்து நான் இடறி போகலை, அவர்களை பார்த்து ஸ்தோத்திரம் நான் பின்வாங்கி போகல, அவர்களை பார்த்து ஸ்தோத்திரம் நான் மறுதலிக்கல. ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பேற்பட்டதான ஜனங்கள் என்னை சுற்றிலும் இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம் நான் காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக இருப்பேன், நான் ஆலயத்தில் ஆயத்தமாகி ஸ்தோத்திரம் ஆலயத்தில் வந்து பயபக்தியுடன் என்ன செய்வேன், பணிந்து கொள்வேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருந்தாலும் ஸ்தோத்திரம் அவர்களின் மத்தியிலையும் நோவா எப்படி இருந்தாரோ, யோசேப்பு ஸ்தோத்திரம் அவரை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் ஸ்தோத்திரம் சகோதரர்கள் கூட ஸ்தோத்திரம் அவரை ஒதுக்கினாங்க. அப்பேற்பட்டதான சூழ்நிலைகளில் யோசேப்பு கடந்து வந்தார். நோவாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நோவா மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் உத்தமனாக இருந்தார் என்பதை தேவன் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளில் நோவாவும் ஸ்தோத்திரம் யோசேப்பும் எப்படி உண்மையா கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்களோ, அதே போல இந்த இடத்துல சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும், சுற்றி இருக்கிறதான நண்பர்கள் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் ஸ்தோத்திரம் அவர்கள் மத்தியில ஸ்தோத்திரம் நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம காணப்படுவோமே என்றால் தாவீதினுடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஜெயமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆயத்தத்தை குறித்ததான ஒரு 3 காரியங்களை இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக ஆயத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன காரியத்தை நம்ம செயல்படுத்துகிறோமோ அதற்கு முன்பாக ஆயத்தப்படுறதா ஆயத்தம் இல்லையா? என்ன காரியத்தை நம்ம செய்கிறோமோ, எந்த செயலை நம்ம செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமாகிறதா ஆயத்தம். இப்போ வந்து ஸ்தோத்திரம் 10th ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆனுவல் எக்ஸாமில் ஸ்தோத்திரம் எக்ஸாம் வரக்கூடியதான சூழ்நிலை இருக்குது. எக்ஸாமுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணணும், ஆயத்தமாகணும். எக்ஸாமுக்கு என்ன செய்யணும், ப்ரிப்பேர் ஆகணும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸாமுக்காக ஆயத்தமாகி என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆயத்தம் என்பது எல்லாவற்றிற்கும் முன்பாக இருக்கிறது. அதாவது எல்லா செயலுக்கும் முன்பாக இருப்பது தான் ஆயத்தம். ஸ்தோத்திரம். அப்போ எக்ஸாம் எழுதுனதற்கு பிறகு நம்ம ஆயத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். அடுத்து +1 இருக்க அதனுடைய எக்ஸாமுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். இப்படியாக ஸ்தோத்திரம் ஆயத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ளாகத்தான் என்ன இருக்குது, ஆயத்தமாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எந்த காரியத்திற்காக எந்த செயலை செயல்படுத்துவதற்காக நம்ம ஆயத்தமாகிறோமோ அந்த செயல் செய்து முடித்த பிறகு அல்லது அந்த செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஆயத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க இருக்கிறதான காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் நம்ம ஆயத்தமாக இருக்கிறதான விஷயத்தில் ஸ்தோத்திரம் எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கிறதான காரியங்களை குறித்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆயத்தம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டிய
அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு செயலுக்கு முன்னாடி தான் ஆயத்தமாக இருக்கணும். அந்த செயல் செய்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த செயலை குறித்ததான ஆயத்தம் தேவையில்லை. ஆனால் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டியதான ஆவிக்குரிய சில விஷயங்களை குறித்து ஒரு 3 காரியங்கள் என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். ஓகே, இதுல நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், பிலேயாமினுடைய ஆயத்தத்தை குறித்து இந்த இடத்த நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம், அவர் சொல்றாரு, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளைகளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறவராக இருக்கிறார். முதலாவது ஸ்தோத்திரம், எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டியதான விஷயத்தில் ஸ்தோத்திரம் என்ன காரியம் அப்படின்னா, பலிபீடம் எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், இருதயம், அதாவது பலிபீடம் என்று சொல்லும்பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இருதயம்தான். இருதயம் எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடம் எதற்காக ஆயத்தமாக்கப்பட வேண்டும்? பலி செலுத்துவதற்காக தான் பலிபீடம் எப்படி இருக்கணும், ஆயத்தமாகணும். பலி என்றால், ஆவிக்குரிய பலிகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, துதி பலிகள், நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், இவைகள் எல்லாமே ஆவிக்குரிய பலிகள். அப்படி இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், பலி செலுத்துவதற்காகத்தான் பலிபீடம் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஸ்தோத்திரம் எப்போ வேணாலும் ஜனங்கள் என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம் வரலாம். அதற்காக ஆசாரியன் எப்பொழுதுமே ஆசரிப்பு கூடாரத்தில் தான் என்ன செய்யணும், இருக்கணும். பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், மொத்தம் 5 வகையான பலிகளில் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, தகன பலி, போஜன பலி, சமாதான பலின்னு சொல்லிட்டு இந்த 5 வகையான பலிகள். இது போக ஸ்தோத்திரம், ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு, பாவ நிவிர்த்திக்காக என்ன செய்வாங்க, பாவ நிவாரண பலியை, குற்ற நிவாரண பலியை செலுத்துவாங்க. தோராயமாக கணக்கிடப்படும் பொழுது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆண்டிற்கு 1273 பலிகள் என்ன செய்யப்படுகிறது, செலுத்தப்படுகிறது. ஒரு ஆண்டிற்கு எத்தனை, 1273 பலிகள் என்ன செய்யப்படுகிறது, செலுத்தப்படுகிறது தோராயமாக. சோத்திரம், இன்னும் பார்க்கும் பொழுது 2 கோடி பலிகள், அதாவது சோத்திரம், பலி செலுத்தணும் அப்படிங்கிறதான முறைமை என்றைக்கு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்ததான, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததான அந்த நாள் வரைக்கும் இடைப்பட்ட நாட்களில் சோத்திரம் தோராயமாக 2 கோடி பலிகள் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னா செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சோத்திரம் கணக்கிட்டு சொல்றாங்க. அல்லேலூயா. சோத்திரம், இது எல்லாம் எதற்கு அப்படின்னா சோத்திரம், பாவ நிவிர்த்திக்காக பலி செலுத்தப்படுகிறதான விஷயம் எதற்கு அப்படின்னா சோத்திரம், நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. அல்லேலூயா. இந்த இடத்துல எனவே பலிபீடம், இவ்வளவு பலிகள் எல்லாம் பலிபீடத்தில் செலுத்தப்பட்டிருக்க சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது பலிபீடம் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. காலையிலையும் பலி செலுத்தணும், மாலையிலையும் பலி செலுத்தணும், வாரத்தின் முதல் நாளில் பலி செலுத்தணும். ஸ்தோத்திரம், இப்படியாக பலிகள் இருக்குது. இது ஒரு முறைமை. இது போக ஸ்தோத்திரம் பார்க்கும் பொழுது எப்போ வேணாலும் ஜனங்கள் பாவ நிவிர்த்தி செய்வதற்காக என்ன செய்வாங்க, பலி செலுத்த வருவாங்க. ஆக பலிபீடம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருந்தால்தான் ஸ்தோத்திரம், ஜனங்கள் வரும்பொழுது பலி செலுத்த முடியும். அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளுடைய இருதயம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதற்காக? ஆவிக்குரிய பலிகளாக இருக்கிற துதி பலிகள், நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்காக நம்மளுடைய இருதயம் எப்பொழுதுமே ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம், பலி செலுத்துவதனால சோத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நிகழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாக்கின் இடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அதே என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இரவிலே தேவன் பிலேயாமின் இடத்தில் வந்து, போதும். இதுல நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2 வசனத்தினுடைய காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20வது வசனத்துல தேவன் பிலேயாமின் இடத்துல வந்து பிலேயாமிடம் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. தொடர்ந்து 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கருளி தொடர்ந்து பிலேயாமின் இடத்துல என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இதற்கு இடைப்பட்டதான நாட்களில், இது இடைப்பட்டதான வசனங்களில் கர்த்தர் பிலேயாமோடு பேசவே இல்லை. ஆனால் கர்த்தர் பேச வேண்டியதான சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு மாற்றாக கர்த்தருடைய தூதன் தான் பிலேயாமிடம் என்ன செய்கிறார் அப்படின்னா பேசுகிறவராக இருக்கிறார். மொத்தம்
10 முறை கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அதாவது 22வது வசனத்திலிருந்து தொடர்ந்து ஸ்தோத்திரம் இந்த 22வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடியும் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 10 முறை பேசுறாரு. கர்த்தர் பேசல, கர்த்தருடைய தூதன் தான் என்ன செய்யறாரு, பேசுறாரு. அதாவது பொதுவாக சொல்ல போனால் கர்த்தர் தான் பிழையாமிடனும் அதிகமாக என்ன செய்கிறாரு, பேசுகிறவராக இருக்கிறாரு. இந்த 10 முறையும் கர்த்தர் தான் பேசி இருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு மாற்றாக இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் தான் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். நீங்கள் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 23, 24, 25, 26 இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் தான் என்ன செய்கிறார், பிழையாமிடம் பேசுகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல பிழையாமிடம் ஏன் கர்த்தர் பேசலை அப்படின்னா, சோத்திரம் பிழையாம் இந்த இடத்துல வழி மாறி என்ன செய்கிறாரு, செல்றாரு. அல்லேலூயா. சோத்திர பாலாக்கு வந்து இஸ்ரவேலை சபிக்கும்படியாக சோத்திர பிழையாமை அழைப்பிக்கும் போது சோத்திரம் இந்த இடத்துல பிழையாமினுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, பாலாக்கு கொடுக்கிறதான, பாலாக்கு மோவாப்புக்கு ராஜா தான் அந்த பாலாக். இந்த பாலாக் கொடுக்கிறதான சோத்திர வெகுமதிகளை நினைச்சு அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சோத்திரம் அந்த வெகுமதிகளை பற்றி கொண்டு இருந்துச்சு. அவருடைய வழிகள் சோத்திரம் வேறு வழிகளாக போச்சு, தீய வழிகளை நோக்கி அவருடைய வழிகள் போச்சு. இந்த சூழ்நிலைகளில தான் இந்த இடத்துல கர்த்தர் பேச வேண்டிய இடத்துல கர்த்தர் என்ன செய்யல, பிழையாமிடம் பேசவே இல்லை. இந்த அதிகாரத்தை நம்ம ஃபுல்லாக வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். 22ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து ஸ்தோத்திரம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் தான் கர்த்தர் பிழையாமிடம் பேசுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, எப்பொழுது பிழையாம் பழி செலுத்தினாரோ அப்பொழுது பிழையாமிடம் கர்த்தர் என்ன செய்கிறாரு. 4வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவன் பிழையாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பலியிட்டேன் என்று இந்த இடத்துல சொல்றாரு. எப்போ பலியிட்டார் அப்படிங்கிறது 2வது வசனத்துல, இதே 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருக்குது. சோத்திரம் பலியிட்டார்கள் அப்படிங்கிறதான வார்த்தை கடைசியில் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது சோத்திரம் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, பலி செலுத்தினதற்கு அப்புறமா தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பிழையாமுடன் பேசுகிறவராக இருக்கிறார். அதற்கு முன்னாடி பிழையாமுக்கும் கர்த்தருக்கும் உள்ளதான அந்த நெருக்கம் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளை பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே கர்த்தர் பிழையாமிடம் என்ன செய்வார், எந்த விஷயத்தினாலையும் பேசிகிட்டே இருப்பார். நம்ம எப்படி ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறோம் அதே போல் என்ன ஒரு காரியமாயினும் பிழையாம் கர்த்தரோடு என்ன செய்வார்னா பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பிழையாமினுடைய வழிகள் சோத்திர கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளை நோக்கி பிழையாம் கடந்து சென்றதினால கர்த்தருக்கு மாற்றாக அந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் தான் பிழையாமிடம் பேசுகிறாரு. எப்பொழுது சோத்திரம் பிழையாம் பலி செலுத்தினாரோ, பலி செலுத்தப்பட்ட பிறகுதான் இந்த இடத்துல மறுபடியும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பிழையாமிடம் பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எதற்கு பலி செலுத்தப்படணும் அப்படின்னா, எதற்கு நம்ம பலி என்று சொல்லும் பொழுது துதி வழிகள், நன்றி வழிகள், ஸ்தோத்திரங்கள் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து செலுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் தேவனோடு நம்ம இன்னும் அதிகமாக நெருங்குவதற்காக. அல்லேலூயா. தேவனோடு இன்னும் அதிகமாக நெருங்குவதற்காக நம்மளுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம் நம்ம பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்பிக்கை இழந்து போகிறோம், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாச குறைவு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் நமக்கும் உள்ளதான நெருக்கம் தூரமாக போதோ அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையும் விசுவாசம் நம்ம விட்டு தூரமாக போகும். எந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சுத்தமாக இல்லையோ அந்த அளவுக்கு நம்பிக்கை விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் சுத்தமாகவே இருக்காது. அல்லேலூயா. அப்போது ஸ்தோத்திரம் என்ன சூழ்நிலை நம்மை சுற்றி இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறதான விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை எப்படி கர்த்தர் மாற்றுவார் என்கிறதான நம்பிக்கை நம்மளுடைய இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஸோ நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம சந்திக்கிறதான பிரச்சனைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு நாட்களும் நம்ம சந்திக்கிறதான விஷயங்கள் ஒருவேளை மழையை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் அப்படிங்கிறதான எண்ணம் இருக்கும்போது ஒரு விசுவாசம் நமக்குள்ள மறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எப்போ அந்த விசுவாசம் நம்மை விட்டு குறைந்து போகிறதோ அல்லது அந்த விசுவாசம் எப்பொழுது நம்மை விட்டு தூரமாய் போகிறதோ கர்த்தர் நம்மை விட்டு தூரமாய் போகும்போது, அல்லது கர்த்தரை விட்டு நம்ம தூரமாக போகும்போது அல்லது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமலே போகும்போது விசுவாசம் நம்ம வாழ்க்கையில்
இல்லாமலே போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஏன் நம்ம பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்தோத்திரம், கர்த்தரோடு நம்ம நெருங்குவதற்காக. பிழையாம் ஸ்தோத்திரம் ஒரு தவறான ஒரு வழியில செல்லும் பொழுது இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் தான் பேசுறாரு. கர்த்தர் அவரை விட்டு தூரமா போயிட்டார். இப்போ மறுபடியும் கர்த்தர் எப்பொழுது பிழையாமுட நெருங்குறார் அப்படின்னா, பிழையாம் எப்பொழுது பலி செலுத்தினாரோ அப்பொழுது பிழையாம்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு, நெருங்குறார். ரெண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது நம்ம பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறும்படியாக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பலிகள் செலுத்தப்பட வேண்டும். வாசிங்க, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஓகே, இதுல நம்ம பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறதான லீலி புஷ்பத்தை குறித்து இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டு இருக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது. முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறதான லீலி புஷ்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய காரியங்களை நம்ம சற்று விளக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த லீலி புஷ்பம் என்கிறதான இந்த ஒரு ஸ்தோத்திரம் மலர் வந்து எங்கே வளரும் அப்படின்னா ஒரு அவுட்டரான ஒரு ஏரியாவில் தான் என்ன செய்யும், வளரும். இப்படி ஸ்தோத்திரம் ஒரு வெளியில் அவுட்டரான ஒரு ஏரியாவில் ஸ்தோத்திரம் இது வளரும் பொழுது ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பிரயாணத்திற்காக அந்த பாதையில் தான் என்ன செய்வாங்க, கடந்து செல்லுவாங்க. இப்படி கடந்து செல்லும் பொழுது இந்த லீலி புஷ்பம் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா முள்ளுகளுக்குள்ளே என்ன செய்யும், இருக்கும். அதாவது இதனுடைய வளர்ச்சியின் தொடக்கத்தில் ஸ்தோத்திரம் முள்ளுகள் அதை சுற்றி இருக்கும் பொழுது இது வளரும், அதோடு சேர்ந்து அந்த முள்ளு என்ன செய்யும், வளரும். இப்படி முள்ளும் இந்த லீலி புஷ்பமும் சேர்ந்து வளரும் பொழுது வளர 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 ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த லீலி புஷ்பமானது அதனுடைய வளர்ச்சியின் உச்சத்தை பெற்றதுக்கு அப்புறமா அதிலிருந்து ஒரு பூ என்ன செய்யும், மலரும். இப்படி பூ அது பூக்கும் போது ஸ்தோத்திரம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் காற்று என்ன செய்யும், அடிக்கும் இல்லையா? காற்று அடிக்குமா? காற்று என்ன செய்யும், அடிக்கும். இப்படி காற்று அடிக்கும் போது ஸ்தோத்திரம் அந்த முட்கள் என்ன செய்யும் அப்படின்னா முட்களும் என்ன செய்யும், ஆடும். இப்படி முட்களுக்கு நடுவில் இந்த லீலி புஷ்பம் என்கிறதான அந்த பூ மறைந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் அந்த பூ முட்களுக்குள்ளே இருக்கிறபடினால முட்களுக்கு நடுவே இருக்கிறபடினால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்தோத்திரம் முட்களினால் அந்த பூ கீறப்படும். அந்த பூ கீறி 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 காயப்படும். இப்படி காயப்படும் பொழுது ஸ்தோத்திரம் நார்மலாக அந்த இடத்துல நடந்து போகிறவங்க ஸ்தோத்திரம் இதுக்கு ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க, இந்த லிலி புஷ்பத்துக்கு ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. எப்பொழுது அது கீறப்படுகிறதோ அப்பொழுது ஸ்தோத்திரம் அதனுடைய வாசனை ஸ்தோத்திரம் சுற்றளவில் 2 அல்லது 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அதனுடைய சுற்றளவில் இதனுடைய வாசனை என்ன செய்யும் அப்படின்னா வீசும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக ஸ்தோத்திரம் இதனுடைய சுற்றளவில் இந்த வாசனை வீசும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜனங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இது ஒரு நல்ல ஒரு திரவியமான வாசனையாக இருக்கிறது, நல்ல ஒரு வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த பூவை என்ன செய்வாங்க, பார்க்க வருவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரம் அவருடைய சிலுவையின் அந்த மரண பரியந்தத்தில் சிலுவையில் அவர் பாடுகள் பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் முட்கிரீடம் என்ன செய்யப்பட்டது, சூட்டப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறோம், இவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. அல்லேலூயா. அப்போ வந்து லீலி புஷ்பத்திற்கு அடையாளமாக அந்த முட்கள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா சூட்டப்படுகிறது. ஸ்தோத்திரம் எப்பொழுது ஸ்தோத்திரம் சூட்டப்பட்டதற்கு அப்புறமா அதனால் அந்த முட்களினால் இயேசு கிறிஸ்துனுடைய சிரசு காயப்பட்டு ஸ்தோத்திரம் ரத்தம் வழிந்ததோ அந்த ரத்தத்தினால தான் இன்னைக்கு நமக்கு என்ன உண்டாயிருக்குது, ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அப்போது 2வது விஷயம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து பலி செலுத்தப்படுகிறதான அந்த சூழ்நிலைகளில் அதில் ஒரு பகுதி முட்கிரீடத்தினால் சூட்டப்பட்டு ஸ்தோத்திரம் என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இப்படி அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதான அந்த சூழ்நிலைகளில் அநேகருக்கு பிரயோஜனமாக இந்த உலகத்திற்கே உலக இரட்சகராக அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து திகழ்ந்தவராக இருந்தார் என்றால் ஸ்தோத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நமக்குள்ளாக இருக்கிறதான மாம்சத்தின் கிரியைகள் சுயம் செத்து ஸ்தோத்திரம் பலியிடப்பட்டு ஸ்தோத்திரம் துதி வழிகள், நன்றி வழிகள், ஸ்தோத்திர வழிகளை தேவனுக்கு நம்ம செலுத்தி கொண்டே இருப்போம் என்றால் நம்ம அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக என்ன செய்ய முடியும்,
மாற முடியும். அல்லேலூயா. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், நம் குடும்பத்திற்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நம்ம மாற முடியும். எனவே சோத்திரம், பலி செலுத்தப்படுகிறதான விஷயத்தில் நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். சோத்திரம், எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கக்கூடியதான பலிபீடத்தில் தான் சோத்திரம் ஜனங்கள் வந்து பலி செலுத்த முடியும் என்பதனால நம்மளுடைய வாழ்க்கையிலுமே சோத்திரம் கர்த்தரை உயர்த்துவதில், கர்த்தரை துதிப்பொழுதில் எப்பொழுதுமே நம்மளுடைய இருதயம் ஆயத்தமாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது சோத்திரம் கர்த்தரோடு நம்ம நெருங்க முடியும். நம்ம அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாகவும் என்ன செய்ய முடியும், மாற முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது விஷயத்தை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். சோதரர் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். முதலாவது பலிபீடம், அதாவது நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் ஆயத்தமாயே இருக்கணும். ரெண்டாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். போதும். இதில் நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலேயே 10வது வசனத்திலிருந்து தொடர்ந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது ஒரு யுத்தத்திற்கு நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம எப்படிலாம் ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆயத்தத்திலையும் ஒரு ஆயத்தம் இந்த சுவிசேஷம். அல்லேலூயா. சோத்திரம். சுவிசேஷம் என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்த நம்ம வந்து வாசிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய இருதயம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது சுவிசேஷம் அறிவிப்பதில் நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்போ வேணாலும் சூழ்நிலைகள், எப்போ வேணாலும் சந்தர்ப்பங்கள் வரலாம், எப்போ வேணாலும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியதான வாய்ப்புகள் நமக்கு வரலாம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் அல்ல, நம்ம பஸ்ஸில் போகும்போதும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியதான வாய்ப்புகள் வருது. ஸ்தோத்திரம். நம்ம வேலையில் இருக்கும் பொழுது அங்கேயும் வருது. ஸ்தோத்திரம். நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ எங்கே இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியதான வாய்ப்பு எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ எப்பொழுதுமே நம்ம சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். இந்த இடத்துல சோத்திரம் தொடர்ந்து நம்ம பர்னபா அறிவித்ததான சுவிசேஷத்தின் காரியங்களை குறித்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோக்கியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. ஓகே. இதில் நம்ம பார்க்கும் பொழுது அந்தியோக்கியாவில் ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதான விதத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்தியோக்கியா என்று சொல்லும் பொழுது சீரியாவினுடைய தலைநகரம் தான் இந்த அந்தியோக்கியா. அதாவது ஸ்தோத்திரம் ரோமாபுரி அலெக்சாந்திரியாவுக்கு அப்புறமா ஸ்தோத்திரம் ரோமர்களுடைய முக்கியமான 3வது தலைநகரம் தான் இந்த அந்தியோக்கியா. இந்த அந்தியோக்கியாவில் அநேகர் யார் இருக்கிறாங்க அப்படின்னா கிரேக்கர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அநேகர் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கிரேக்கருடனே பேசி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்பதை இந்த இடத்துல என்ன செய்ய முடியும், நம்ம வாசிக்க முடியும். கிரேக்கர்கள் அதிகம் வாழக்கூடியதான இந்த பகுதி தான் இந்த அந்தியோக்கியா. இந்த அந்தியோக்கியாவில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதான விதத்தை குறித்து என்ன செய்ய முடியும், இந்த இடத்த நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இதனுடைய 3 விதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20வது வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செஞ்சாங்க, பிரசங்கித்தார்கள். தொடர்ந்து 23வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் புத்தி சொன்னான்.
தொடர்ந்து 26வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் என்பதை இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். இப்போ அந்தியோக்கியாவில் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடியதான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பிரசங்கம் என்பது வேறு, பொதுவாக பிரசங்கம் என்பது வேறு, உபதேசம் என்பது வேறு. அல்லேலூயா. பிரசங்கத்தில் ஸ்தோத்திரம் நமக்கு லகுவான உபதேசம் தான் இருக்கும். ஆனால் உபதேசம் என்று சொல்லும் பொழுது அதில் கடினமான உபதேசம் தான் உபதேசம். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படாமல் ஜனங்கள் இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணுறதான சூழ்நிலைகளில் தன்னுடைய சாட்சியை அறிவித்திருக்கலாம். சோதரர் தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை சொல்லியிருக்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததான காரியங்களை இந்த பிரசங்கத்தில் என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். தொடர்ந்து 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, கர்த்தரிடமா திரும்பினார்கள் என்பதை 21வது வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும். இப்படி பிரசங்கத்தை கேட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினதான ஜனங்கள், அதாவது ஜனங்கள் திரும்பினதற்கு அப்புறமா இந்த இடத்துல எருசலேமில் இருக்கிறதான சபையார் எல்லாரும் கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி அந்தியோக்கியாவில் ஸ்தோத்திரம் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, கர்த்தரிடமாக திரும்பப்படுறாங்கன்னு எருசலேமில் இருக்கிறதான சபையார் எல்லாரும் கேட்டதற்கு அப்புறமா எருசலேமில் இருந்து பர்னபா என்கிறதான ஒரு நபர் என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இப்போ பர்னபா என்கிறதான நபர் மீண்டும் இந்த இடத்துல அந்தியோக்கியாவில் ஸ்தோத்திரம் பிரசங்கத்தை கேட்டு கர்த்தரிடமாய் திரும்பினதான ஜனங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா புத்தி சொல்லுகிறவராக இருக்கிறார். எப்போ புத்தி சொல்கிறாரு, கர்த்தரிடமாய் ஜனங்கள் சேர்க்கப்பட்டதற்கு அப்புறமா தான் என்ன செய்கிறாரு, புத்தி சொல்கிறார். எடுப்புலையே நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அப்படிங்கிறதான பேரில் அவர்களுக்கு நம்ம புத்தி சொல்கிறதான விதத்தில் நம்மளுடைய சுவிசேஷத்தை அறிவித்தோம் அப்படின்னா சோத்திரம் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சோத்திரம் ஜனங்கள் நம்மகிட்ட எதிர்த்து பேசுவாங்க, நமக்கு எதிராளியாக என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. ஆனால் சோத்திரம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம புத்தி சொல்வதை விட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தேவ சமூகத்தில், அதாவது ஒரு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியதான சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா, அல்லது ஒரு மனிதனுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர்களிடம் நம்ம பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கத்தில் நம்மளுடைய சாட்சி என்ன செய்யணும், சொல்லணும். நம்மளுடைய சாட்சியை சொல்லுவதோ, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததான விஷயத்தை சொல்வதோ, அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நம்மளுடைய வார்த்தைகள் என்ன செய்யணும், சாட்சியின் வழியாகவோ அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சொல்வதன் வழியாகவோ காணப்படணும். இப்படி லகுவான ஒரு பிரசங்கத்தை அந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறமா அவர்கள் கர்த்தரிடத்துல திரும்பி தொடர்ந்து சோதரம் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் நிலைத்திருக்கக்கூடியதான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சோதரர் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு நம்ம புத்தி சொல்கிறவர்களா காணப்பட வேண்டும். இதோட இந்த பர்னபா விட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட விடலை. 25வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இப்போ இதோட இவர்களுடைய பிரசங்கம் என்ன செய்யல, முடியல. தொடர்ந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தர்சுல யார் இருக்கிறா, பவுல் இருக்கிறார். பவுலை அழைத்து கொண்டு வந்து தொடர்ந்து இந்த அந்தியோக்கியாவில ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படியா என்ன செய்யறாரு அப்படின்னா அழைத்து வர சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த அந்தியோக்கியாவில் இருக்கிறதான ஜனங்கள் நிறைய கல்விமான்களாக இருக்கிறாங்க, நிறைய படித்தவங்களாக இருக்கிறாங்க, சோத்திர பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றவங்களாக இருக்கிறாங்க. தொடர்ந்து இவர்கள் கிரேக்கர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவர் தான் யார் அப்படின்னா இந்த பவுல். கமாலியலுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து கல்வி கற்றவர். அல்லேலூயா. அப்பேற்பட்டதான பவுல் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் இந்த பர்னபாவுக்கு பவுலுடைய ஞாபகம் தான் வருது. இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, ஜனங்கள் படித்தவங்களா இருக்கிறாங்க, நிறைய கல்வி கற்றவங்களா இருக்கிறாங்க, நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய முடியாது. சோதரன் அப்படிங்கிறதான பேரில் சோதரன் நல்லா படித்ததான நல்ல கல்வி கற்றதான கிரேக்க மொழி தெரிஞ்சதான இந்த சவுலை என்ன செய்கிறார் அப்படின்னா தர்சுல இருந்து அழைத்து கொண்டு வந்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 26வது வசனத்தில் 1 வருஷ காலமாய் அவர்களோடே குடியிருந்து என்ன செஞ்சாங்க, உபதேசம் பண்ணினவர்களாய் காணப்பட்டாங்க. இப்படியாகத்தான் சோத்திரம் அந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை என்ன செஞ்சாங்க, ஸ்தோத்திரம் சீசர்கள் அப்போஸ்தலர்கள் ஆதாயப்படுத்தினவர்களாக காணப்பட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ 2வது விஷயம் என்ன அப்படின்னா சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பர்னபாவா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், தொடர்ந்து ஸ்தோத்திரம் சவுல் முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவராக இருந்தார். இப்படி துன்பப்படுத்திக்கிறதான ஸ்டேஜில் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க,
சில சீசர்கள் சிதறப்பட்டு போனாங்க. சிதறப்பட்டு போனவங்க தான் இந்த அந்தியோக்கியா வந்து இந்த ஊழியத்தை என்ன செய்கிறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பர்னபா ஊழியம் செய்கிறார். தொடர்ந்து பர்னபாவும் சவுலும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல சோத்திரம் நிலைத்திருக்கக்கூடியதான புத்தி சொல்லும்படியான உபதேசத்தை என்ன செய்கிறாங்க, சொல்றவங்களா இருக்கிறாங்க. சோத்திரம் இதுல இவர்கள் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியினால இந்த இடத்துல பவுலா இருக்கட்டும் பர்னபாவா இருக்கட்டும் சோத்திரம் எப்பொழுதுமே இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியதான ஆயத்தம் கொண்டிருக்கிறதுனால இவர்களை கர்த்தர் இந்த இடத்துல என்ன செஞ்சாரு, பயன்படுத்தினவராய் காணப்பட்டார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலுமே ரெண்டாவது விஷயம், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வேணாலும் சந்தர்ப்பங்கள் வந்தாலும் நாம் சுவிசேஷங்களை அறிவிப்பதில் நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுருக்கமாக முடிச்சுறேன். சோத்திரம் இயேசுவின் வருகைக்கு எப்படி இருக்கணும், எப்போ வேணாலும் என்ன வரலாம். அதாவது இந்த மூன்று விஷயமே, அதாவது பலிபீடம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். காரணம் எப்போ வேணாலும் ஜனங்கள் என்ன செய்யலாம், வந்து பலி செலுத்தலாம். சோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்க எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்கள் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா எப்போ வேணாலும் சந்தர்ப்பம் என்ன செய்யலாம், கிடைக்கலாம். மூணாவது எப்போ வேணாலும் ஆண்டவர் வரலாம். அல்லேலூயா. அப்போ அவருடைய வருகைக்கு நம்ம எப்பொழுதுமே பொதுவாக ஆயத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகத்தான் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டியதான இந்த மூன்று முக்கியமான காரியங்கள் என்ன செஞ்சோம், இப்போ நம்ம பார்த்தோம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா சோத்திரம் வருகைக்கு நம்ம ஆயத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். சோத்திரம் மத்தேயு 24 அதிகாரம் 44வது வசனத்தில் வாசிங்களேன். மத்தேயு 24 அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். பொதுவா வேதவசனம் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இதில் நோவாவின் காலத்தில் வருகை குறித்ததான எச்சரிப்புக்கும் லோத்துவின் காலத்தில் இருக்கிறதான வருகை குறித்ததான எச்சரிப்புக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இந்த இடத்துல எச்சரிப்பு என்பது 120 வருஷத்திற்கு இடையில எச்சரிப்பா என்ன செய்கிறது இருக்கிறது. ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க. எப்படியோ ஜனங்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா நீரினால் அழிந்து போகக்கூடியதான சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவர் இருக்க போகிற வருஷம் 120 வருஷம் தானே அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன செய்கிறார் சொல்றாரு. இதே லோத்துவின் காலத்தில் இருக்கிறதான காரியத்தினுடைய வேறுபாடை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. லோத்து சோவாருக்கு வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. இப்போ ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில், இதுல காலம் சொல்லப்பட்டிருக்கிறது சாயங்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சாயங்காலத்திலே தூதர்கள் என்ன செய்யறாங்க, வாராங்க. இரவுல லோத்துவின் வீட்டில் 2 தூதர்கள் என்ன செய்யறாங்க, தங்குகிறாங்க. தொடர்ந்து சோத்திரம் எச்சரிப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 12வது வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடம் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. இந்த 12வது வசனத்தினுடைய எச்சரிப்பு கிடைக்கும் போது, அதாவது அதிகாலையிலே இருட்டோட இந்த எச்சரிப்பு என்ன செய்கிறது அப்படின்னா கிடைக்கிறது. தொடர்ந்து 15வது வசனத்தை வாசிங்க. கிழக்கு வெளுக்கும் போது அப்படிங்கிறதான வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்படுது. இதுல இருந்து நம்ம இந்த வசனங்கள் எல்லாத்துலயுமே நம்ம 4 காலங்களை பார்க்கணும். அதாவது 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல முதல் நாள் சாயங்காலம், அடுத்து இரவுல என்ன செய்யறாங்க அப்படின்னா 2 தூதர்களும் தங்குகிறாங்க. தொடர்ந்து சோத்திரம் அதிகாலைக்கு முன்பாக, கிழக்கு வெளுக்குவதற்கு முன்பாக சோத்திரம் இந்த எச்சரிப்பு கிடைக்கிறது. உன்னுடைய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சோத்திரம் என்ன செய்ய, கூட்டி கொண்டு வா, அதாவது சோதம் குமாரை அழிக்க போறேன் அப்படிங்கிறதான எச்சரிப்பு வருகிறது. தொடர்ந்து 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கிழக்கு வெளுக்கக்கூடியதான சூழ்நிலைகளில் தொடர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தூதர்கள் துரிதப்படுத்துறாங்க. சீக்கிரம் போங்க, பட்டணத்தை விட்டு வெளியில போங்க, பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து 23வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். பூமியின் மேல்
சூரியன் உதித்தது. எப்பொழுது சூரியன் உதயமானதோ அதுக்கப்புறமா 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி. நம்ம ஏன் எப்பொழுதுமே வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நோவாவின் நாட்களில் ஒரு எச்சரிப்பு வந்துச்சு. எச்சரிப்புக்கு அப்புறமா 120 வருஷம் தாண்டி என்ன உண்டாகுது அப்படின்னா, அழிவு என்ன செய்கிறது, உண்டாகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம், இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது எச்சரிப்பு வந்ததான சில மணி நேரங்களிலேயே என்ன உண்டாயிருச்சு, அழிவு உண்டாயிருச்சு. அப்போ கடைசி நாட்களில் கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை ஸ்தோத்திரம் நமக்கு காண்பித்து எச்சரித்து கொண்டே என்ன செய்வார், இருப்பார். ஆனால் நோவாவின் காலத்தில் இருக்கிறதான எச்சரிப்புக்கு பிறகு அழிவு கொஞ்ச நாள் தாமதமானது. ஆனால் லோத்துவின் நாட்களில் இருந்ததான எச்சரிப்புக்கு பிறகு அழிவு தாமதமாகலை, சில மணி நேரங்களுக்குள்ளாகவே. சோதனை கிழக்கு வெளுப்பதற்கு முன்பாக எச்சரிப்பு வருகிறது. கிழக்கு வெளுக்கும் பொழுது துரிதப்படுத்துகிறாங்க. சோதனை தொடர்ந்து பூமியின் மேல் சூரியன் உதித்தது. தொடர்ந்து 24வது வசனத்தில் சோதனை கந்தகத்தையும் அக்கினியும் சோதம் கோமாராவின் மேலே கர்த்தர் என்ன செஞ்சார், வர்ஷிக்க பண்ணினார். இந்த அழிவு அந்த இடத்துல என்ன செஞ்சிச்சு, உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் சில எச்சரிப்புகள், நம்மளுடைய வாழ்க்கையில் வருகை குறித்ததான செய்தி நமக்கு வருது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அதை எச்சரிப்பாய் பெற்றுக்கொண்டு நாம் ஆயத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். சோத்திரம், ஒருவேளை நோவாவின் காலத்தில் நடக்குது போல இந்த நாட்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் லோத்துவின் நாட்களில் நடந்தது போல சோத்திரம் ஒரு சில மணி நேரங்கள் எச்சரிப்பு பெற்றுக்கொண்டு சில மணி நேரங்களிலேயே ஆண்டவருடைய வருகை என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி எச்சரிப்பாக இருக்கலாம். எனவே சோத்திரம், வருகைக்காக நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் 3 காரியங்கள் என்னது? ஃபஸ்ட்டு, நம்மளுடைய பலிபீடங்கள், அதாவது இருதயத்தை நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கணும். தேவனுக்கு நம்ம துதி பலிகள், நன்றி பலிகள் செலுத்துவதற்காக ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்க எப்பொழுதுமே எப்போ வேணாலும் சந்தர்ப்பங்கள் வரலாம். அதனால் எப்பொழுதுமே நம்ம சுவிசேஷம் அறிவிக்க ஆயத்தமாக இருக்கணும். 3வது சோதனை, எப்போ வேணாலும் ஆண்டவருடைய வருகை வரலாம் என்பதனால நம்ம எப்பொழுதுமே வருகைக்கு ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். எனவே கர்த்தருக்குள் ஆயத்தம் என்கிறதான தலைப்பில் இருந்து சோதனை இத்தனை காரியங்களில் நம்ம ஆயத்தமாக இருந்தோம் என்றால் சோதரம் என்ன ஒரு வெற்றியான காரியத்திற்கு, ஜெயமுள்ள ஒரு காரியத்திற்கு ஆயத்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆயத்தத்தோடு நம்ம என்ன காரியத்தையும் நம்ம தொடர்ந்து நம்ம செயல்படுவோம். முடிவில் ஜெயத்தை நிச்சயமாக பார்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனத்தை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். 3 விதமான காரியத்தில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 1, நம்முடைய இருதயம் எப்போதும் கர்த்தரை துதிக்க ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்போதும் கர்த்தரை துதிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்கிறார். பலிபீடம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்போதும் பலி செலுத்தும்படியாய், எப்பொழுது பலி செலுத்த வேண்டியதான் நேரம் வந்தாலும் பலி செலுத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்முடைய பலிகளுக்கு பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். பலிகளை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், நான் எப்பொழுதும் ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் என்னை மாற்றுங்கப்பா. என்னை ஸ்தோத்திரிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் மாற்றுங்க. வீட்டில் இருக்கும் போதும், வேலைக்கு செல்லும் போதும், வேலை ஸ்தலங்களிலேயோ எந்த இடத்திலேயோ நான் எப்பொழுதும் ஜெபிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை பலப்படுத்த நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை துதிக்கிற துதி, அவரை ஆராதிக்கிறதான ஆராதனையின் தன்மை நமக்குள்ளே இருக்கும்போது, ஓ பிரைஸ் தி லார்ட், நம்மை கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவார். கீழாகாமல் நாம் மேல்
அல்லவோ. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வருகிறவராய் இருக்கிறாரு. அவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மணவாளனுடைய வருகைக்காய் காத்திருந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தியாய் இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாமல் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். மணவாளன் வந்த நேரத்தில் புத்தி உள்ளவர்கள் மணவாளனோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி நம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். கிருபையும் மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்ப, எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த தலைப்பில் இருந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் ஆவிக்குரிய பாதையில் ஒவ்வொரு நாளும் வளர ஆயத்தமாய் இருக்க, ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. சபையில ஆண்டவரே உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும், சபைக்குரியதான சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவர் சபையை கட்டின, சபையை ஏற்படுத்தின நோக்கத்தை தொடர்ந்து நிறைவேற்றி ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொரு ஆயத்தமாயிருந்து உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்து தம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாய் தம்முடைய மகனை நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, சபைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய நாமம் ஒவ்வொரு மூலமாய் மகிமைப்பட முற்றிலுமாய் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கடன் சொல்லும் தேவ சமாதானம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஆளுகை செய்ய ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய பாதையில முன்னேறி வளர உதவி செய்யுங்க. அதிகமாய் ஜெபிக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சதம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு நாம் வாழ்த்தி கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.